ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதோட ஃபுல் ப்ராசஸ் நம்ம இந்த வீடியோவில் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நம்ம சொன்ன வீடியோக்கு நீங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆல்சோ நல்ல ஃபீட்பேக் நிறையா வந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆல்சோ இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக அண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு புரியும். ஆல்சோ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு தெரியும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் 13 நாள் நடக்கும். அதாவது ரவுண்ட் 1 13 நாள் நடக்கும், ரவுண்ட் 2 13 நாள் நடக்கும், ஆல்சோ ரவுண்ட் 3யும் 13 நாள் நமக்கு நடக்கும். இப்போ அந்த 13 நாள் என்னென்னலாம் நடக்கும், ஸோ நம்மளோட கடமை என்னென்னலாம் பண்ணணும்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 3 days சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 29ஆம் காலையில் 10 மணிலேருந்து 31ஆம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் தெளிவாக பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த 4வது நாள் அதாவது உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். அது இன்னொரு விதமாக சொல்லலாம், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அது எப்படின்னா அதில் உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் முக்கியமான 2 ஆப்ஷன் நான் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அந்த மிச்சம் இருக்க 4 ஆப்ஷன்ஸ் தேவையானு கேட்டால் அது முக்கால்வாசி பேருக்கு தேவையே கிடையாது. ஸோ அந்த 2 ஆப்ஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் உங்களுக்கு ஓகே, அந்த கோர்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் அந்த கோர்ஸ் எனக்கு ஓகே, பட் அதுக்கு மேலே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் 10வது சாய்ஸ் அலாட் ஆகிருக்குன்னா அது மேலே அந்த 9 சாய்ஸ் இருக்குன்னா அது ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி அது ஏதாச்சும் கிடைக்குமான. ஸோ அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 9 சாய்ஸ்ல எது வேணா கிடைக்கலாம். ஸோ 8வது தான் கிடைக்கணும், உங்களுக்கு 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்குன்னா அது 8வது தான் கிடைக்கணும், 1வது தான் கிடைக்கணும்லாம் கிடையாது. அந்த 9 சாய்ஸில் என்ன வேணால் கிடைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறாங்களோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சோம். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நாளுக்குள்ள நீங்கள் எங்கே போகணும்னா காலேஜுக்கு போயிட்டு, அதாவது அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஆல்சோ ஃபீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு அலாட் ஆகிருக்க காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்காங்களே, அப்படி அந்த ஆப்ஷனை ப்ரொசீட் பண்ணவங்க இந்த நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சு அவங்க எங்கே போகணும்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நெசசரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபீஸை நீங்கள் எடுத்துகிட்டு டிஎஃப்சி சென்டர் நியர்பையில் இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய்ட்டு ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு 7 days, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த டேலேருந்து 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அப்வர்டு, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்த காலேஜ் கூட கிடைக்கலாம், அதே கோர்ஸ் கூட அப்படியே ரிப்பீட் ஆகி கிடைக்கலாம். இல்லை உங்கள் லக் பை சான்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிருக்க ஆப்ஷன்ஸ்ல நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் கூட கிடைக்கலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். மீன்ஸ் அது மேலே போட்டிருக்க 9 கோர்ஸ்ல 9 காலேஜ் கோர்ஸ் எது கிடைச்சாலும் ஓகேனா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அப்படி உங்களுக்கு பிரச்சனை இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் த எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங்ல முடியும். ஓகேவா? இப்போ இதுதான் அந்த 13 நாள் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதே மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3க்கு நடக்கும். இதுல முக்கியமா நோட் பண்ற மாதிரி சில விஷயம் இருக்கு. இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கும்ல, அதுல 5 நாளுக்குள்ள நான் காலேஜ் போகணும்னு சொன்னேன். காலேஜ் போய் ஃபீஸ் எடுத்துட்டு போய் ஆல்சோ சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி யார் 5 நாளுக்குள்ள போகலையோ அவங்களோட சீட் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடும்.
ஓகேவா? இப்ப அதே மாதிரி வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் குடுத்துருக்கவங்க வந்து டிஎஃப்சி சென்டருக்கு வந்து அந்த 5 நாளுக்குள்ள போகணும்னு சொன்னேன்ல. யார் அந்த மாரி டிஎஃப்சி சென்டருக்கு போகலையோ அவங்களோட சீட்டுமே வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போயிரும். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ண மாரி ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து 13 நாள் கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்ப வந்து இது வந்து சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. அதாவது ரவுண்ட் 1 விட ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3க்கு வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது அது என்ன டிஃபரன்ஸ்னா ரவுண்ட் 1 பசங்கலாம் வந்து ஒரு லக்கி ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா ரவுண்ட் 1 பசங்களுக்கு வந்து எல்லா காலேஜ்ல இருக்க எல்லா கோர்ஸ்ல இருக்க சீட்டுமே வந்து ஃபுல்லா வேகன்சியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பேர்டா வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஜென்ரல் ரேங்க் பொறுத்து அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க எடுத்துக்கலாம். பட் வந்து ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 பசங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ரவுண்ட் 1 முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து வேகன்சி லிஸ்ட்னு வந்து ஒன்று வரும். மீன்ஸ் வந்து ரவுண்ட் 1 பசங்க ஆக்குபை பண்ணது போக பேலன்ஸ் வந்து என்னென்ன காலேஜ் என்னென்ன கோர்ஸ் எவ்வளவு சீட் இருக்குன்னு வரும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நீங்க வந்து ரவுண்ட் 2 பசங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 13 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பசங்க ஆக்குபை பண்ணது போக பேலன்ஸ் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல உள்ள சீட்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து ரவுண்ட் 3 பசங்க வந்து ஆக்குபை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். பட் வந்து கண்டிப்பா வந்து போதுமான அளவுக்கு வந்து சீட்ஸ் வந்து 3 ரவுண்ட் பசங்களுக்கும் வந்து இருக்கும். அது எப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எப்போ தெரியும்னா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க இவ்வளவு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அது வந்து ஒரு இந்த வருஷம் பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. மறந்துடாம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்சோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you on next video.